என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. காலையில் 7 மணிக்கு கலைஞர் நிகழ்ச்சியை தொலைக்காட்சி பார்ப்பார்களானால் அங்கே யோகாசன நிகழ்ச்சி தான் நடைபெறும். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 10 ஆண்டுகளுக்கு மேன்பாகவே நடைபெற்றுக்கிட்டு இருக்கின்றது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் நெடுநாள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதில்லை. ஏதோ 1-2 தொடர்கதைகள் ஓடும், அப்புறம் நின்றுடும். மக்களுக்கு அவசியமானவை, தேவையானவை, கண்டிப்பானவை உடல் ஆரோக்கியம். அதற்கு இந்த நிகழ்ச்சி தான் பயன்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் நோயில்லாமல் வைத்துக் கொள்வதற்கும் இந்த யோகாசனத்தை நமது முனிவர்கள் நமக்கு வரப்பிரசாதமாக தந்திருக்கிறார்கள். நமக்கு நாமே டாக்டர் ஆகிக்கொள்ளலாம், செலவே தேவை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அற்புத கலை காலமெல்லாம் நடைபெறுகிறது. நீங்கள் கண்டிப்பாக இதனை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடமாக பழகுங்கள். ஒரு மாதம் பழகி பாருங்கள். அப்பொழுது நீங்களே உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் செய்ய நீங்களே தூண்டுவீர்கள். நீங்களே ஒரு யோகா டாக்டராக ஆகிவிடுவீர்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு ஸ்ரீநிதி 10 வயது 5வது வகுப்பு சின்மயா வித்யாலயத்தில் படிக்கிறார்கள். எனது பயிற்சியாலையில் அதிகாலையிலும் மாலையிலும் வந்து பண்ணி கொண்டிருக்கின்றது. சந்திரேஷ் இவர் 9 வயது, இவர் 5வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். JGMHS ஸ்கூலில் குளத்தூரில் படித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் நவாசனத்தை செய்ய போகிறார்கள். இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இந்த தடவை சின்ன சின்ன ஆசனங்களை பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, செய்ய முடியாது என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு, நெடுங்காலமாக நோய்வாய்ப்பட்டு கொண்டு அதற்கு நிவர்த்தி காணாதவர்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் மிகவும் உபயோகமாக இருக்கும். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டுங்கள். காலை சேர்த்து கொள்ளுங்கள். அப்படியே காலுக்கு அடியில் கையை கொடுத்து அப்படியே சாயுங்கள். பின்னால் தூக்குங்க காலை. ஆரம்ப கட்டத்தில் கையை பிடித்து கொள்ளலாம். கொஞ்சம் நாள் ஆனவுடனே கையை விட்டுடலாம். வயிறு பெரிதாக இருக்கிறவர்களுக்கு வயிறு குறையும். வயிற்றிலே பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வயிற்றில்தான் எத்தனை உறுப்புகள், அதில்தான் எத்தனை வியாதிகள். வயிற்றிலே உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இப்பொழுது தனித்தனியாக டாக்டர்கள் வந்து விட்டார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏதாவது வயிற்றில் ஏதாவது பிரச்சனை என்றால் எல்லாம் அது ஆப்ரேஷன் தான் அவர்களுக்கு முடிவு. மருந்து கொடுத்தோம், டேப்லெட் கொடுத்தோம், இது நீங்கிறவங்களாம் கிடையாது. காலமெல்லாம் மாத்திரை மருந்து, அது முடியலையா ஆப்ரேஷன், தேவையே கிடையாது. இது நவாசனத்தை அவர்கள் காலையிலும் மாலையிலும் செய்வார்களேயானால் வயிற்றிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வராது. வந்தாலும் முழுமையாக நீங்கிவிடும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். அப்படியே ஒருவருக்கொருவர் நேராக டேர்ன் பண்ணுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். நீங்கள் செய்யுங்க. பாதத்தை அப்படியே மேலே விடணும். ஆரம்ப கட்டத்தில் முதுகில் வேணால் ஒரு சின்ன தலையணை வைத்து கொள்ளலாம், செக்கை கொடுத்த மாதிரி. அல்லது சுவர் ஓரம் இருந்து கொண்டு கூட தலையை சுவரில் வைத்து கொண்டு கூட ஆரம்ப கட்டத்தில் செய்யலாம். மிகவும் குண்டானவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அப்படி செய்யலாம். அல்லது யாராவது
2 பெருவர்களையும் பிடித்து கொண்டு அவர்களை சாயச் சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு அப்படி நம்ம பழக்கப்பட்டோம்னா அவர்கள் தானாகவே நிற்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்று விடுவார்கள். அதுதான் உண்மை. மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். நவாசனம், தோணி. நவாசனம்னா தோணி ஆசனம். தோணி போன்று இருக்கின்ற காரணத்தினால் தோணி ஆசனம்னு முனிவர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள். ஒரு 20 எண்ணிக்கை 3 முறை செய்தாலே போதுமானது. நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். அப்படியே கேமரா பார்க்க திரும்பி உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். ஆனால் அதனுடைய பலன்களோ மிக அதிகம். வேறு ஓடுவதாலோ சாடுவதாலோ குதிப்பதாலோ தாண்டுவதாலோ நோய்களை நீக்காது. களைப்பு ஏற்பட்டுவிடும். அதிகமாக உணவு கேட்கும், உடல் குண்டாகிவிடும். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி என்றும் இளமையாக ஆரோக்கியமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.